இன்றைக்கு தமிழகத்தில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் தமிழக அரசுக்கு கவலை இல்லை. இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்யாமல் திசை திருப்பும் நோக்கமே இந்த அனைத்து கட்சி கூட்டம் என ஜி.கே. வாசன் விமர்சனம். நடிகை விஜயலட்சுமிக்கு ஆதரவாக தமிழர் முன்னேற்ற படை கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அக்கட்சியின் தலைவர் வீரலட்சுமி முடிவு. பாதிக்கப்பட்ட பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வீரலட்சுமி உறுதுணையாக நிற்பேன் என வீடியோ பதிவு. சாம்பியன் டிராபி கிரிக்கெட் தொடரின் கடைசி லீக் போட்டியில் நியூசிலாந்தை 44 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 5.6% மாணவர்கள் மொழித் தேர்வை எழுதவில்லை. இன்று தேர்வு எழுதாத மாணவர்களை பிற தேர்வுகள் எழுத வைக்க நடவடிக்கை. பல்வேறு திட்டங்களை திறந்து வைக்க நாகப்பட்டினம் சென்ற முதல்வருக்கு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. பாதுகாப்பு பணியில் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. மாவட்ட பதவி கிடைக்காததால் நாகை பாஜக நிர்வாகி திரிசுகன் அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். லட்சியத்தை அடைய விரும்புபவர்கள் தம்பட்டம் செய்யக்கூடாது. யாருடைய உதவியையும் எதிர்பாராமல் உங்கள் இலக்கை அடைவதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். இயக்குனர் செல்வராகவன் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். கரடிப்புத்தூர் பகுதியில் குவாரி அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு போராட்டம். எங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்று நம்பிதான் உங்களுக்கு வாக்களித்தோம். இதையே நீங்கள் தொடர்ந்தால் ஜனநாயகம் என்ற பெயரில் உங்களை தோற்கடிப்போம். திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் பேட்டி. நாகையில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் உரை. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வர முடியாது என நினைப்பவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது தனிப்பட்ட கட்சிக்கான பிரச்சனை அல்ல. இதை அரசியலாக்காமல் உரிமையாக பாருங்கள். தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கம்தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என ஸ்டாலின் கருத்து. உலக பிரசித்தி பெற்ற காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவக்கம். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேர்வில் சமூக நீதியை பின்பற்ற கோரி மதுரையில் வழக்கறிஞர்கள் போராட்டம். நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும் என மதுரை பார் அசோசியேஷன் கோரிக்கை.